இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து ஒரு 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 34, 35 வசனங்கள் இப்படியாக சொல்லப்படுகிறது. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவரே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணம் நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கணும். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை நீ கல்லெறிந்து, நான் உன்னிடம் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்து தீர்க்கதரிசிகளை கொலை செய்தீர்கள். தீர்க்கதரிசனம் இல்லாத அந்த பட்டணம் என்ன ஆயிருமா? சீர்கெட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப தீர்க்க தரிசனம் இல்லாத பட்டணம் சீர்கெட்டு போகும். தீர்க்க தரிசனம் கேட்காத மனிதர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. ஆனா அவர்களுக்கு விரோதமா என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விசேஷம் ஆண்டவர் பேசுகிறதாவது, ஊழியர்களுக்கு விரோதமா யாரும் பேசாதீங்க, தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமா யாரும் பேசாதீங்க. வாயில வந்த பிரகாரம் எளிமையா பேசி விடுறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். எதுவும் தெரியாம யாரையும் பேசக்கூடாது என்பது நல்லா புரிந்து கொள்ளணும். அதே போல எத்தனை தரமோ நான் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க நான் மனதுள்ளவனாயிருந்தேன், ஆனா நீங்கள் அதை என்ன செய்றீங்க? அதை கொஞ்சம் கூட நீங்க கண்டுக்கல. கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளிலே கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. உன் பிள்ளைகளை கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணமாக, ஒரு ஆபத்து வரும்பொழுது சிறகுகளை விரித்து கோழி அதனுடைய குஞ்சுகளெல்லாம் அதனுடைய சட்டையின் கீழ் அரவணைத்துக் கொள்வது போல, நான் உன்னுடைய பிள்ளைகளை எத்தனையோ தடவை சேர்த்துக் கொள்வதற்கு நான் பிரியமாய் இருந்தேன், ஆனால் நீங்கள் அதற்கு மனமற்று போய்விட்டீர்கள் என்று சொல்கிறார். அதாவது நம்ம பேரண்ட்ஸ் செய்கிற அவங்க தவறு, அதோடைய பாவையெல்லாம் யாரும் சேருமா? பிள்ளைகளை தான் சேரும். ஆண்டவர் சொல்றார், பிள்ளைகளை நான் கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன், ஆனால் அது உங்களுக்கு என்ன செய்யல? கொஞ்சம் கூட அது கர்சனை ஏற்று போய் விட்டீர்கள் என்று சொல்கிறதை பார்க்க முடிகிறது. கூட்டி சேர்க்க வண்ணமாக நான் எத்தனை தரமும் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு. அப்ப நம்ம செய்யற தவறு யாரை போய் சேரும்? நம்ம நினைக்கிறோம் அதை பத்து தானே ஒரு கவலையும் கூட இல்லாதபடி இருக்கிறோம். அதாவது யாரு தவறு செய்கிறாங்களோ அவங்கள சன்னதிகள் பாதிக்கப்படும் என்பதை நான் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாக தான் இருந்தாராம், ஆனால் அதை குறித்து கூட உனக்கு கவலையற்று அது கரிசனையற்று போய்விட்டையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிற ஒரு காரியத்தை இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப ஒரு தீர்க்கதரிசி உங்க ஆலயத்தில் வராங்க, ஒரு வசனத்தை பேசுறாங்க, போதகர் ஆண்டவருடைய சத்தத்தை பேசுகிறார். அதை கேட்டுக்கொள்வதற்கு மனமில்லாதபடி அவர்களை முறுமுறுத்து, அவர்களை வெறுத்து விட்டு, அவர்களை புறம்பேசி விட்டு, அவர்களுக்கு விரோதமாக என்ன காரியத்தை செய்யலாமோ என்று எத்தனை பண்ணி கொண்டு இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? முறுமுறுப்பு. அவர் என்ன குறித்து தான் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். தீர்க்க தரிசன வசனங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற கல்லெறிகிறவளே, அவருக்கு விரோதமாய் நம்ம என்ன செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் நம்ம என்ன செய்யக்கூடாது? காரியங்களை பேசக்கூடாது. ஆண்டவர் தங்களுடைய பிள்ளைகளை கிட்டி சேர்க்க கொள்வதற்கு மனதாய் இருக்கிறார். ஆனா பேரண்ட்ஸ், அவங்க தகப்பன் தாய்மார்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதை குறித்ததான கவலை அல்ல. என்னுடைய தவறு என் பிள்ளையை பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் மனசு நினைச்சீங்க அப்படின்னா தவறு செய்ய மாட்டோம். நான் அநியாயமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அது யாரை போய் சேரும்? நம்முடைய சன்னதிகளை தான் போய் சேரும். அதை குறித்து யார், நான் எப்படி வேணாலும் இருக்கிற வரைக்கும் எப்படி வேணாலும் நான் சம்பாதித்துக் கொள்ளலாம் அப்படின்ற மனம் போன போக்கில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே,
அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும் பாருங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எளிமையான வாழ்க்கை கிடையாது. எல்லாரும் வாழுகிறது போல நம்ம வாழ முடியாது. இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அப்ப இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி, அப்ப நம்ம இப்படிதான் வாழணும், யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது கிடையாது. வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்தீங்களா, ஆதியிலிருந்து கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அருமையாய் கற்றுக் கொடுப்பார். இல்லை ஆலயத்தில் நம்ம பிரசங்கிக்கிறதை கேட்டு விட்டோம்னாலும் அதே போதும். ஆனால் ஒரு நொடி பொழுதுக்குள்ள அதற்கு செவி கொடுக்காதபடி நம் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்ம பிள்ளைங்க மேலேயே நமக்கு கரிசனை ஏற்று போனவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அப்ப நான் என் பிள்ளைகளை இது பாதிக்கும் என்பதை நான் தெரியாதபடி செய்கிறேன்னா, இல்லை தெரிந்து அது நான் இருக்க வரைக்கும் நான் நல்லா இருப்பேன். எசேக்கியா ராஜாவை பார்த்தீங்கன்னா 15 வருஷம் ஆண்டவர் உயிரை கூட்டி கொடுப்பார். மரிச்சு போயிடுவா, தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்லி விட்டுருவார். நீ மறிக்க போற, உன்னுடைய காரியங்களை நீ என்ன செய்ய, ஒழுங்குபடுத்திக்கொள் என்று சொல்லிவிடுவார். ஆனா அவருக்கு ஆண்டவர் உடனே ஜெபம் பண்ணுவார். அவர் சுவர் பக்கமாக திரும்பி கண்ணு அழுகும் பொழுது அவர் என்ன செய்வார், உடனே ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து விடுகிறார். ஆனா அதற்கு பின்பதாக பாருங்க, அவர்கிட்ட கேட்டது என் நாட்களில் நான் நல்லா இருப்பேனே, என்னுடைய காரியத்தில் எல்லாம் நல்லா நடக்கும். அப்ப அடுத்த தலைமுறை எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நேராக இந்த ராஜா தள்ளப்பட்டு விட்டார். அவருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு, உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்றேன். ஆனா தலைமுறைகளை, அடுத்த சன்னதிகளை உருவாக்குவதற்கு, அவர்கள் கெட்டு போகாதபடி அவர்களை பாதுகாப்பதற்கு, நம்முடைய தவறுகள் அவர்களை பாதிக்காதபடிக்கு நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம்? அவருடைய மகன் காலத்தில் அந்த காரியங்கள் நடக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்னுடைய காலத்தில் நல்லா இருக்குமே, எல்லாம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்ப அந்த பின்னாடி வரக்கூடிய காரியத்தை நீ சிந்தித்து பார்க்க முடியும். உன் பிள்ளைகளை நான் எத்தனையோ தடவை கூட்டி சேர்ப்பதற்கு மனதுள்ளவனாய் இருந்து, ஆனா நீங்க மனமற்று போனவர்களாய் காணப்பட்டு விட்டீர்களே அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் விருப்பமா தான் இருக்காரு. பெற்றோர்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து கவனமாய் ஆண்டவருக்கு பயந்து செய்யப்படும்படி அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிறவர்களாய் காணப்படும்படி அழைக்கப்படுகிறோம். அநேக நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காதபடி நாம் கடந்து செல்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு விசை, மீண்டும் மீண்டுமாய் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறதை பாருங்க. ஏன்னா அந்த கிருபையின் காலங்களில் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். ஒருவேளை நியாயத்தீர்ப்பு நாட்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது. அது எப்படின்னு சொல்ல முடியாது, யாராலும் கணிக்கவும் முடியாது. ஆனால் அதற்கு முன்பதாய் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மனம் திரும்பிக்கொள், மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. உங்க பிள்ளைகளை நினைத்து பாருங்க, உங்களுடைய சன்னதிகளை நினைத்து பாருங்க. அவங்களுக்கு ஆண்டவர் நம்ம போயிட்டு போனதுக்கு அப்புறம் அவருடைய நிலைமைகள் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்குமா, சாபமா இருக்குமா? எதை நீங்க சம்பாதித்து வைத்து போனீங்க பூமியில? மற்ற ஜனங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்தீர்களா? எவ்வளவு காரியம், ரத்தம் சிந்தப்பட்டு இருக்குது உங்க கரங்கள். நீங்க சிந்தின ரத்தத்துக்கு யார்கிட்ட கணக்கு கொடுக்குவாரு ஆண்டவர்? உங்க பிள்ளைகள்கிட்ட கணக்கு கேட்பாரு. சன்னதிகள் அழிந்து போய்விடும். இஸ்ரவேல் ஜனங்கள் 14 கோத்திரங்கள், 14 தலைமுறைகளே அவங்க கணக்கு வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? 14 தலைமுறைகள் அடுத்தடுத்து நமக்கு நம்முடைய இப்போ நம்ம சொன்னோம்னா நம்ம தாப்பா பேரு, தாத்தா பேரு, இஞ்சி போனால் 3 தலைமுறைகள் வேணால் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு யூதனுக்கு இஸ்ரவேல் ஜனத்தில் இருக்கிறவங்களுக்கு 14 தலைமுறைகளை அவன் தெரிந்து வைத்திருக்கணும். அப்போ 14 தலைமுறைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நான் யாரு? எங்கள் தாத்தா இப்படி இருந்தாரு, பிள்ளைங்க இப்படி இருக்காயா, அவங்க இப்படி இருந்தாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. அப்போ யார் தவறு செய்தா யார் அனுபவிக்கிறா அப்படின்றத தெரிஞ்சிடும். ஒரே ஒரு மனிதன் தவறு செய்த நிமித்தமா அவருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறதை வேதத்தில் எவ்வளவு காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, நான் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, தீர்க்க தரிசனங்களுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்றால் அதை புறங்கூறுகிட்டு அவர்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, உன் பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பதற்காக, நம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்து அவர் அரவணைத்து பாதுகாப்பு, சேட்டையின் கீழ் அரவணைத்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆண்டவர் எத்தனையோ தரம் நம்மகிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதுக்கு
செவி கொடுக்கிறோமா என்று பார்க்க முடியாது. ஒருவேளை நான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறேன், ஆலயத்துக்கு விரோதமான காரியத்தை செய்கிறேன், ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் கடினமான வார்த்தைகளை நான் பேசி விட்டுட்டாங்கன்னா என்ன குறித்து தான் பேசினாங்க அப்படின்ற இருதயத்தில் நான் குத்தப்பட்டும் ஆனால் அவங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். தீர்க்கதரிசி விரோதமான என்ன காரியம் நான் பேச முடியுமோ என் வாயில் வந்த வார்த்தைகள்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோம், ஸ்திரப்படுத்தும். எதிர்கால சன்னதிகள் பாதிக்கப்பட்டு போய், உங்கள் சன்னதிகள் பாதிக்கப்பட்டு போய் விடாதபடி, உங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டு போய் விடாதபடி எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் பேசுகிறார். நீங்க நன்மையை செய்யுங்க, அதனுடைய பலனை காண்பீர்கள். அதுதான் ஆண்டவருடைய பிரியம். ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் பேசுகிறது தான். உன்னுடைய எதிர்கால சன்னதிகள், உன்னுடைய வாரிசுகள் சொல்லப்படுகிற, உங்க தலைமுறைகள் சொல்லப்படுகிற அவர்கள் பாதிக்கப்படாத, அவர்களை ஆண்டவர் பாதுகாக்கணும்னா, அவருடைய சேட்டையின் கீழ் அரவணைக்கணும்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத பார்த்து தான் செய்ய முடியும். நம்ம அதற்கு உகந்தவர்களாய் இல்லாதபடி, அதற்கு நம்ம கொஞ்சம் கூட மனமிறங்காதவர்களாய் காணப்படும். ஆனால் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நான் வீடு பாருங்க, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படுமா? எவ்வளோ ஒரு இது பாருங்க, அருமையாக இருக்கிற ஒரு ஜொலிப்பாக இருக்கக்கூடிய வீடு பாலாய் விடப்படும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமான ஒரு வார்த்தை பாருங்களேன். அப்போ கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, உமது வார்த்தைக்கு செவி கொடுக்கிற இறுதி இது தாங்க. நாங்கள் என்ன செய்யறோமோ அது எங்கள் பிள்ளைகளை போய் சேரும் என்பதில் அறிந்திருக்கிற ஆண்டவரே, கடவுளுக்கு பயந்து நடக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. அவர்களை நினைவு கூற என் தேவன் எங்கள் பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.